இடம் வரும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அனைத்து மக்கள் அரசியல் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எல்லாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் அதிகரிச்ச வண்ணம் இருக்குது. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம், அதுக்கு முன்னாடி பல்வேறு மாவட்டங்கள்ல நடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள், இந்த பிரச்சனைகள் அப்படின்னு தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்புக்கு தமிழகத்துல அச்சுறுத்தல் இருப்பதா சொல்லப்படுது. இப்போ இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விவகாரத்துல காவல்துறையின் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த பாலியல் குற்றங்கள் பொதுவாக இன்னைக்கு நேத்து இல்ல, காலம் காலமாக நடக்குது. ஆனாலும் இப்ப இந்த திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய சம்பவங்கள் பள்ளி வளாகத்துக்குள்ளேயும் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயும் நடக்கிறதா நம்ம கேள்விப்பட தொடங்கி அதை பார்க்க தொடங்கணும். அதாவது ஸ்ரீமதி விவகாரத்துல முழுமையாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெறல. ஆனா இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு பயத்தையும் அச்சத்தையும், பெற்றோர்களுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் பெண்களுக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல நீங்க காவல்துறை எப்படி செயல்படுது, அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறதா பார்த்தா, இந்த குற்றவாளியோட பின்புலம் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியை சேர்ந்ததாக இருக்கு. இதுதான் அடிப்படையிலேயே. ஆளுங்கட்சியுடைய பின்புலம் இருப்பதனால்தான் இப்படி ஒரு கொடுஞ்செயலை செய்ய முடிஞ்சிருக்கு அந்த குற்றவாளியால. இது சாதாரண குற்றமாக முடியாது. ஏன்னா இது நடந்த இடம் ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள. எவ்வளவு துணிச்சல் இருந்தா எப்படியும் நாம தப்பிச்சிருவோம். ரெண்டு விதமா யோசிச்சிருக்கணும். ஒண்ணு இந்த பெண் ஒரு ஆண் நண்பரோட இருக்காங்கிறதுனால வெளியில சொல்ல மாட்டாங்கன்னு யோசிச்சிருக்கலாம். அப்படி யோசிச்சிருந்தா வெளியிலேயே போய் சொன்னாலும் புகார் கொடுத்தாலும் நமக்கு ஆளுங்கட்சியுடைய சப்போர்ட் இருக்கு, நாம எப்படியும் தப்பிச்சிடலாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் அந்த குற்றவாளிகளுடைய இது நடந்திருக்கு. இங்க காவல்துறை இப்ப செயல்பட தொடங்கி இருக்கிறதுல நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. முன்னுக்கு பின் முரணாக அமைச்சர் ஒண்ணு சொல்ல, காவல்துறை ஒரு விளக்கம் கொடுக்க, அவசரப்பட்டுட்டு இவங்க மக்களை சாந்தமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக ஒண்ணு பேச, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு. இது எல்லாவற்றையும் விட ஒரு கால் வந்துச்சு, அது அந்த சார்னு சொல்லி பேசுற நபர் யாரு புகார் கொடுத்ததுக்கு காரணமே திரும்ப திரும்ப இந்த குற்றவாளியினால நமக்கு தொந்தரவு ஏற்படும், அவன் அந்த சார் யாரோ அவங்க கிட்டையும் போய் தவறாக நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இந்த புகாரை எழுப்பப்பட்டிருக்கிறதா நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது சார் யாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரம் அவங்க சொல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லி இருக்கணும். அதை விடுத்து குற்றவாளி ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்றாங்க. அந்த இடம்தான் மிகப்பெரிய சந்தேகத்தை, அதாவது காவல்துறையோ அல்லது அரசோ இங்க யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக செயல்படுவது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இத விடக்கூடாது. கண்டிப்பாக அது யார் அப்படிங்கறத தெரியப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஞானசேகர் அப்படிங்கிறவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது ஓகே ஒரு பக்கம். ஆனா இந்த ஞானசேகர் மாதிரி எத்தனை ஞானசேகரை வேணாலும் உருவாக்க முடியுங்கிற இடத்துல ஒருத்தர் இருக்காரு. அப்ப அவர் யாரு? அது அதிகாரத்துல இருக்காரா, அரசியல் அதிகாரமா அல்லது அரசு அதிகாரமா, அல்லது யார் அவரு? சட்டமன்ற உறுப்பினரா அல்லது அமைச்சரா இல்ல வேறு யாராவதுமா, முக்கிய புள்ளியா, தொழிலதிபரா, என்ன யாரா இருந்தாலும் அது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இன்னைக்கு நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கு. இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல திமுகவினர் பாதிக்கப்பட்ட பெண் மீதுதான் தவறு சொல்றாங்க. முன்னாள் எம்எல்ஏ அவர் கலைராஜன் அவர்கள் திமுக சார்பா ஒரு ஊடகத்துல பேசும்போது கூட பாதிக்கப்பட்ட பெண் மீது தவறு இருப்பதா சொல்லி ரொம்பவே நம்மனாலேயே ஜீரணிச்சுக்க முடியல, ரொம்பவே கொச்சையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. திமுகவினரின் இந்த விமர்சனங்கள் தவறுன்னு தெரிஞ்சும் அந்த கட்சியினுடைய தலைமை அதை பற்றி கேள்வி கேட்காம இருப்பதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு இது மாதிரியே ஒரு முதல்வரால இருக்க முடியுமா? ஏன் பதில் குரல விளக்கம் கொடுக்கலங்கிறது. ஏன்னா உயர் நீதிமன்றமே கேக்குது. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் உயர் நீதிமன்றம் சொல்லுது 18 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா ஒரு பெண் யார் கூட வேணாலும் பேசலாம், பழகலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. அது குறித்த கேள்வி இங்க யாருமே எழுப்பல. இப்படி இந்த வளாகத்துக்குள்ள ஒரு பெண்ணுக்கு ஒருவனால இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நேர்ந்திருக்கு, அது குறித்து பேசணும், அதுக்கான விளக்கம், அது யார் செய்தது, யாருடைய துணையோட செய்தார் அப்படிங்கிறதுதான் நம்ம விசாரிக்கணுமே தவிர இந்த ஆங்கிள் மாத்த
அதாவது ஒரு பெண் மீது தவறு இருக்கிறதாக அந்த கோணத்தையே மாத்தி அந்த பெண் ஏன் அந்த நேரத்துல அந்த ஆணோட இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப ஆணாதிக்க ஒரு சமூகமாக திமுகவினர் நடந்துக்கிறதும், ஒரு பெண்ணை நாம எப்படி வேணாலும் நாம இழிவு செஞ்சிடலாம், அந்த பெண் மேல பழிய போட்டுட்டோம்னா இந்த குற்றத்துல இருக்கக்கூடிய பெரும்புள்ளியை காப்பாற்றி விடலாம், அந்த எண்ணம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஞானசேகரன் மட்டும் இன்வால்வ் ஆயிருந்தா இவ்வளவு மோசமாக எல்லாம் அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்க மாட்டாரு. நிச்சயமாக ஒரு முக்கியமான நபராக இருப்பதனால்தான் அமைச்சரால இது மாதிரியான ஒரு பேட்டியை கொடுக்க முடியுது. நீங்க கொச்சையாக அந்த பெண்ணை பேசுறதுனால என்ன நடக்குது, அடுத்தடுத்து எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அதை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க விதைக்கிறீங்க. இதே மாதிரி எஃப்ஐஆரோட டீடைல்ஸ் வெளியானப்ப லீக் ஆனப்பையும் இது இந்த கோணம் எல்லாம் முழுவதும் மக்களுக்கு தெரியட்டும்ங்கிறதுனாலயே இது வெளியிடப்பட்டதாங்கிற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு. இதற்குள்ளாக இதனால அதனால நீங்க காரணங்கள் சொன்னாலும், டெக்னிக்கல் இஷ்யூஸ்னு காரணம் சொன்னாலும், அப்ப இதே இடத்துல டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி ராணுவ ரகசியம்லாம் வெளியாக முடியுமா, அல்லது வேறு ரகசியங்கள் அல்லது வங்கி ரகசியங்கள், எவ்வளவு ரகசியம் இருக்கு அந்த கம்ப்யூட்டரையும் அந்த சிஸ்டத்தையும் நம்பி டெக்னிக்கல் இஷ்யூ வரக்கூடிய ஒரு இடங்கள் எத்தனை இருக்கு. அப்ப இது மாதிரியான சம்பவம் எத்தனை நடந்திருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு கேள்விதான். அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு, அந்த இடத்துல அந்த பெண்ணை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவன் மேல தவறு இருக்கிறதாக ஒரு இடத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா குற்றவாளி குற்றம் செய்தாங்க அப்படிங்கிற இடம் சின்னதாகி இது பெரிதாயிடும். ஒரு கோடு போட்டு அந்த பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டு தான் திமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறதே தவிர, இங்க நம்ம வீட்டு பெண்களும் பள்ளிக்கு போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளிக்குள்ளேயோ கல்லூரிக்குள்ளேயோ ஒரு மாணவிக்கு இது மாதிரி நடந்திருக்கிறத நீங்க ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு இது மாதிரியான சம்பவத்தை கட்சிக்காரவங்க செஞ்சிருந்தாலும் அந்த கட்சிக்காரர் இவ்வளவு பெரிய குற்றவாளின்னு எங்களுக்கு தெரியாது, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் மேல சரியான நடவடிக்கை எடுப்போம், அவருக்கு பின்னாடி யாரு இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஆறுதல் வார்த்தையை பேச வேண்டிய அமைச்சர்கள் ஆறுதல் வார்த்தை பேசாம அகங்கார போக்கோட ஆணவ போக்கோட யாரையோ காப்பாத்துறதுக்காக பேசுறது மிக மிக மோசமான ஒன்றாக பார்க்கிற தமிழக மக்கள் நிச்சயமாக இதற்கு பாடம் புகட்டுவார்கள். கண்டிப்பா மேம். இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் சமீபத்துல வழங்கின தீர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண் மீது எந்த தவறும் இல்லைன்னு சொல்றாங்க. பெண்களின் வாழ்க்கையை எப்போதுமே சமூகமே தீர்மானிப்பதாகவும், இது போல சமூக பார்வைகளையும் தீர்ப்புகளையும் தாண்டி பெண்கள் முன்னேற வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காரு. அதோட தன்னுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க அந்த பெண்ணுக்கே உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெண்களை மதிக்க சமூகத்திற்கும் ஆண்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் சொல்லி இருக்கிற நீதிமன்றம், பாதிக்கப்பட்ட பெண்ணை இழிவுபடுத்துவது பெண்ணியத்தை கொலை செய்வது போலவும்னு சொல்றாரு. அப்புறம் பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னுட்டுன்னு சமூகம் சொல்லி கொடுப்பதை விட, நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றதை விட பெண்களை எப்படி நடத்தணும்னு சமூகம் கற்றுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா இருந்தது அந்த நீதிபதி பேசுறப்போ. இது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு பெண்ணா பெண்களுக்கான குரல் எழுப்பும் ஒரு அரசியல் தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? நிச்சயமாக 100% உண்மை. ஏன்னா நாம காலகட்டம் மாறிடுச்சு. இன்னைக்கு பெண்கள் எல்லா துறைகளிலுமே தன்னுடைய காலை எடுத்து வச்சு அதுல ஆணுக்கு சமமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. இப்ப நீங்க இப்படி நடந்துக்கல அப்படி நடந்துக்கல, நீ இந்த இடத்துல இத்தனை மணிக்கு போன அத்தனை மணிக்கு போன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கண்டிப்பாகவே பின்னோக்கி இன்னும் பெண்களை பின்னோக்கி அழைச்சிக்கிட்டு போய் இதுக்கு பழையபடி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாமே அந்த மனநிலை நமக்கு ஏற்படுத்துதே தவிர, இப்ப இதெல்லாம் நாங்க 8 மணிக்கு இங்க இருக்கக்கூடாது 10 மணிக்கு அங்க போக கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கல்வியில சிறந்து விளங்குறாங்க. எல்லா துறைகள்லயுமே பெண்கள் இல்லாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு விமான ஓட்டுறதா இருக்கட்டும், ஆணுவமாக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல எல்லாம் பெண்கள் இல்லாம இருந்துச்சோ அந்த துறைகள்ல கூட பெண்கள் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பெண்கள் சில பெண்கள் தவறாக நடக்கிறாங்க, சில பெண்கள் சமூகத்துக்கு தேவையில்லாத வேலைகளை செய்யறாங்க, அதையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நான் பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ரெண்டும் நடக்குது. அதனால நம்ம முழுமையாக பெண்ணியவாதியாக நான் பேச விரும்பல. ஆனா பொதுவாக நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை நாம இன்னைக்கு முழு சுதந்திரத்தோட வளர்க்கிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறோம். யாரும் நம்ம போகாதீங்கன்னு சொல்லல. ஒரு சினிமாவுக்கு போறாங்களா போங்கன்னு சொல்றோம், ஒரு சுத்தி பார்க்க போறாங்களா போங்கன்னு சொல்றோம். அப்ப அந்த அளவுக்கு நாம சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிட்டுங்கும் போது இங்க ஆண்கள் பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதிபதி அவர்கள் சொன்னது முழுமையாக உண்மை.
நானே பல இடங்கள்ல சொல்றேன், 8ஆம் வகுப்புக்கு மேல நீங்க வந்து பாலியல் கல்வியை கொண்டுட்டு வாங்க. ஆண் பெண் அப்படிங்கிறது உடல் வித்தியாசம் தான். இந்த உடல்ல வந்து பெரிய ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி, அதை வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி, அது என்ன ஆகும்னா குற்ற செயலாக மாறுகிறது. இளைஞர்கள் மத்தியிலையும் ஆண்கள் மத்தியிலையும் அது ஒரு குற்ற செயலாக மாறாம எடுத்து சொல்லலாம். இவ்வளவுதான் இது ஓப்பனா. ஏன்னா இன்னைக்கு ஆபாச உடைகளை பத்தி பேசுறோம். ஆபாச உடைகள் பத்தி பேசும்போது மேலை நாடுகள்ல ஆபாச உடைகள் போடுறாங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் வருது. இந்த கான்செப்ட் வரும்போது இங்க வந்து நாம வந்து ஏன் போடக்கூடாது, எங்களோட ஆடை சுதந்திரம்னு பெண்கள் சொல்றாங்க. இந்த இடத்தை எல்லாம் விளக்கணும். ஏன்னா உங்களுடைய ஆடை சுதந்திரம் பிறருக்கு பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் அது உங்களோட ஆடை சுதந்திரமா இருக்கு. ஆனா உங்களோட ஆடை சுதந்திரம் உங்களை ஒரு மாதிரியா பார்த்துட்டு அவன் ஒரு குழந்தைய போய் தப்பு பண்ணி அந்த குழந்தைய போய் வாழ்க்கையை சீரழிச்சு அந்த குழந்தைய கொலை செய்யும் அளவுக்கு அவனுக்கு அந்த பாலியல் எண்ணங்கள் தூண்டப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த தெளிவு ஏற்படல. அந்த தெளிவை உண்டாக்குவதற்கான வழிகள் இங்க செய்யப்படல. அப்ப இந்த குற்றவாளிகளாக மாற்றுவதற்கு ஏன் ஒரு பெண் இந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொல்லுவேன். சுதந்திரம் அப்படிங்கிறது மற்ற எல்லா இடங்களுக்கு போறதோ வர்றதோ அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம். இங்க போய் ஏன் இங்க வந்தா அங்க வந்தா அப்படின்னு எல்லாம் பேச வேணாம். ஆனா அந்த ஆடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் பர்டிகுலரா இருப்பேன். நீங்க என்ன பெண்ணியவாதியாக பார்க்க, நான் வந்து ஃபெமினிஸ்ட் போவேன், என்ன வேணாலும் நான் பண்ணிட்டு போவேன். அதுக்கு நான் வந்து உடன்பாடு நான் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா இங்க ஒரு நகரத்துக்கும் மாநகரத்துக்கும் கிராமத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு முறையான வாழ்வியலை வாழ்றாங்க. அதே மாதிரி கிராமத்தில இருந்து மாநகரத்துக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் இமீடியட்டா சிட்டி கல்ச்சருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த இடத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூர்ந்து கவனிக்கும் போது நம்முடைய இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த உடை அப்படிங்கிறது ஒரு மெயினான இடம் இருக்கு. ஓரளவுக்கு நீங்க வந்து மாடர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணாலும் ஓரளவுக்கு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுங்க. அள்ளி தெளிக்க விசுவாசத்தை அள்ளி இறைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வக்ரமாக இருக்கக்கூடிய, உங்களை பார்த்தாலே ஒரு வக்ரமா இருக்கிற அளவுக்கு ஒரு உடை அணியாதீங்கன்னு தான் நான் பெண்கள்ட்ட எல்லாம் நான் சொல்ல விரும்புறேன். மற்ற இடம் எல்லாமே பெண்கள் மேல எந்த குறையும், இங்க போகக்கூடாது இங்க வரக்கூடாது. அவங்க 1 மணிக்கு கூட காலேஜ் கேம்பஸ்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு படிக்கிறதே டிஸ்கஸ் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த இடம் எந்த இடம்? பள்ளியோ கல்லூரிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதோ ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதோ ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லையே. இவங்க வந்து பார்க்ல பீச்ல இருந்தாங்க அல்லது நீங்க சொன்ன மாதிரி மறைமுகமா ஏதோ ஒரு இடத்துல இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தா நாம வந்து இது குறித்து நாம விவாதிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்ப இதோட வலி எதனால இருக்குன்னா ஒரு கல்வி வளாகத்துக்குள்ள ஏற்பட்டுட்டு அப்படிங்கறதுனாலதான் வலி அதிகமாகுது. இதே ஒரு பெண் அந்த நேரத்துல லைப்ரரியில படிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க அல்லது லைப்ரரியில இருந்து ஒரு புக்கை வாங்கி அங்க படிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தவங்க அங்க வர்றாங்க, அவங்களுக்கும் இது நடக்கலாம்ல. இந்த சம்பவம் நாம எப்படி வேணாலும் பார்க்கலாம்ல. நாளைக்கு இது இன்னும் எத்தனை பேருக்கு இது நடந்ததுன்னு தெரியல. இன்னும் இதுக்கு முன்னால இந்த ஞானசேகர் மாதிரி இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? இதற்கு பின்னால யார் இருக்கா? இதற்கு முன்னால் எத்தனை மாணவிகளுக்கு இது நடந்திருக்கு? அந்த மாணவிகள்கிட்டயுமே ரகசியமாக விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர வேண்டிய அரசு அங்கேயே நிக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஒரு சூட்சமம் தெரியுது. அங்கேயே நிக்குது. ஏன் அங்கேயே நிக்குது? இதற்கு முன்னால் கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா இவர் மேலேயே 20-30 வழக்குகள் இருக்கு. நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்காரு இந்த ஞானசேகரங்கிறவர். அதனால கண்டிப்பாக இதற்கு முன்னால் நடந்திருக்கும். அந்த பெண்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவர்கள்ட்ட விசாரணை நடத்தணும். இது மாதிரி பிற இடங்கள்ல, பிற கல்வி நிலையங்கள்ல, கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சிறப்பு குழு அமைக்கணும். இதை நோக்கிதான் ஒரு நல்ல அரசாக இருந்தால், ஒரு முதல்வராக இருந்தால் இது குறித்தெல்லாம் தான் பேசணும். இந்த போக்சோ வழக்குகள் எத்தனை நிலுவையில இருக்கு, இந்த நிலுவையில உள்ள வழக்குகளை எப்ப முடிக்க போறாங்க? இந்த நான் தான் ஒரு நேற்று தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது 13,000 வழக்குகள் 2022 போக்சோ வழக்குகள் இருந்துச்சுன்னா அதுல தீர்ப்பு வழங்கப்பட்டது 2300 வழக்குகளுக்கு. அதுல தண்டனை பெறப்பட்டவர்கள் 500 பேர் தான். அப்ப 13,399 வழக்குகள்ல 524 வழக்குகள் தான் தண்டனை பெறாங்க. அப்ப எத்தனை சதவீதம்? ஒரு 3.5% கூட தண்டனைக்கு உள்ளாக்கப்படலைன்னா இப்ப 97% நிம்மதியா குற்றத்தை செஞ்சுட்டு அவன் மகிழ்ச்சியா இந்த நாட்டுல நடமாடிட்டு இருக்கான். எப்படி இந்த பாலியல் குற்றங்கள் குறைக்கப்படும்? அப்ப அதை நோக்கி அது பற்றி ஒரு பெண் அமைச்சர் இப்ப பேசல. பெண் அமைச்சரா இருக்காங்க, அது குறித்து பேச மாட்டாங்க. கனிமொழி அவர்கள் வெளி மாநிலத்துல வட மாநிலத்துல நடந்ததுக்கெல்லாம் மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு போவாங்க, நிறைய பண்ணுவாங்க, என்னென்னவோ பேசுவாங்க. ஆனா இதற்கு பேச மாட்டாங்க. இதெல்லாம் தான் வேதனையா இருக்கு. இதற்கு முன்னதாக ஒரு பேர் தெரிஞ்சதுக்கு, ஒரு பெண்ணோட பேர் தெரிஞ்சதுக்கு இந்த பேரை யாரு வெளியிட்டா, இந்த பேரை வெளியிட்டவங்க யாரு,
ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பேரை வெளியிடுறீங்கன்னு மேடையில பேசினவங்க கனிமொழி அவர்கள். இன்றைக்கு பேரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அடையாளமும் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த பெண்ணுடைய ஒட்டுமொத்த அடையாளமும் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் அது குறித்து நீங்க வருத்தப்படல, அது குறித்து நீங்க கருத்து தெரிவிக்கல, அது குறித்து நீங்க பேச விரும்பலன்னா அப்ப நீங்க எல்லாம் யாரு? வெறும் ஓட்டுக்காக, வாக்கு அரசியலுக்காக மக்கள்கிட்ட வந்து நாடகம் ஆடியவர்களா? கேக்குறேன். டாஸ்மாக் விஷயமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கருப்பு சட்டை போட்டுட்டு போராட்டம் பண்ணி அப்ப அது எல்லாமே நடிப்பான்னு கேட்கிற அளவுக்கு தானே இருக்கு. மக்கள் கேக்குறாங்க. நான் கேட்கறது மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுக மக்களை ஏமாற்றி விட்டது. இதுதான். அடுத்தது மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில மேம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் அந்த முடிவை கைவிட கோரி எல்லா கட்சிகளும் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த வைக்கிற நிலையில வந்துட்டு சர்ச்சைக்குரிய பகுதியை தவிர்த்துட்டு மீண்டும் வரைபடம் தயாரித்து சுரங்கம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு தரப்பை கேள்வி கேட்ட விதம் பலராலும் பாராட்டப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 10 மாத காலம் அமைதியா இருந்துட்டு ஏலம் விடப்பட்டு சுரங்கம் அமைக்கும் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்ட பின் தான் மக்கள் போராட்டத்தை தொடங்கிய பிறகுதான் தமிழக அரசு இந்த சுரங்கத்துக்கு எதிர்ப்பே தெரிவிச்சிருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதாவது நிர்வாகத்திறன் இல்ல அப்படின்னு சொல்லி நாம கடந்து போக முடியாது. இவர்கள்ட்ட வந்து நிர்வாகத்திறன் எப்படி இருக்குன்னா, எல்லாம் தெரிந்து தெரியாதது போல நடிச்சு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி அரச வந்து நகர்த்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, மக்களை பற்றி யோசிச்சு மக்கள் எதை எதிர்ப்பாங்கிறத முன்கூட்டியே யோசிச்சு அதற்கான குரலாக நாம இருக்கணும்னு இவங்க ஆட்சி நடத்தல. அதுதான் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்றதுடைய விளக்கம். ஏன்னா 10 மாத காலம் இதற்கு முன்னதாகவே ஒரு அறிவிப்பு வருது அப்படிங்கறத அதுக்கு முன்னதாகவே எது மாதிரி செயல்படும், இது எங்களுக்கு வேண்டாம், இன்னைக்கு நான் ராஜினாமா செய்து விடுவேன் அப்படின்னு பேசுறீங்க. நீங்க அன்னைக்கே பேசிருக்கணும். எல்லாம் முடிந்த பிறகு இப்ப எங்க கையில இல்ல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்றதுக்கு அதற்கு எதுக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்வு செய்யணும்? நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க பேசுனது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. முதல் கையெழுத்தே நீட்டுக்குன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் பேசினாரு. எங்க போய் போட்டாரு கையெழுத்த? இதெல்லாம் தேவையில்லாத சாத்தியப்படாத வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி கொடுத்துட்டீங்க மக்கள்கிட்ட. இப்ப நடக்கிற அந்த பிரச்சனை கூட நீங்க மத்திய அரசுக்கு இணக்கமாக செல்ல போறீங்களோ அப்படிங்கறதுதான் மக்களுடைய சந்தேகம். ஏன்னா நீங்க நிறைய இடங்கள்ல அதை நிரூபிக்கிறீங்க. நிறைய இடங்கள்ல நீங்க பகை அப்படிங்கறத சும்மா வாயால சொல்லிட்டு நட்பு அப்படிங்கறத பின்னாடி பக்கம் நின்று பாராட்டிட்டு இருக்கீங்க மத்திய அரசோட. போக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் வந்து நீங்க நினைக்கலாம், மக்கள் வந்து அரசியல் புரியாதவர்கள், அரசியல் தெரியாதவர்கள், நாம எப்படியும் வந்து 2026 அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நீங்க கனவு காணலாம். ஆனா இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த சமூக வலைத்தளமோ இந்த மொபைல் போன் யூசேஜோ கிராமங்கள் வரைக்கும் அரசியலை கொண்டு செல்லுது. முன்பு மாதிரி இல்ல. ஏன்னா இப்ப நானே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நான் அரசியல் களத்துல இருக்கேன்னா, நாம முன்னாடி எல்லாம் அரசியல் பற்றி பேசும்போது 2000 பேர் 5000 பேர் வியூவர்ஸ் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது, அரசியல பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் என்ன நடக்குது நாட்டுலங்கிறத பாக்குறாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையாக இந்த வாய்ப்பு அமைஞ்சிருது. நீங்க வந்து டிவியை கொண்டுட்டு போய் இருக்கலாம், கலர் டிவியை கொண்டு வந்து திமுக முதல்ல வச்ச மாதிரி இன்னைக்கு உங்களுக்கே தெரியாத உங்களுக்கே ஒரு ஆப்பு வைக்கக்கூடிய ஒன்றாக இந்த மொபைல் போன் இன்னைக்கு இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களுக்கு தெரியாது புரியாது, நம்ம நடத்துற எதுவுமே புரியாதுன்னு. எல்லாம் புரியுது. நீங்க உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்காகவும் ஒருவர் குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவன் நம்ம கட்சிக்காரனா இருந்தா அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் நீங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை மக்களுக்காக எடுக்கல, மக்கள் அவதிப்படுகிற நேரத்துல எடுக்கல, மக்கள் போராடக்கூடிய நேரத்துல எடுக்கல. அதற்கு மாறாக போராடக்கூட விடாம நீங்க தடுக்கிறீங்க, ஜனநாயக படுகொலை செய்றீங்க. இங்க ஒரு போராட்டத்திற்கு அனுமதி பெற முடியல. ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ நடக்குதுன்னா அது ஒரு அறச்சீற்றம், அது கோபம். இது மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு களமாக அந்த ஆர்ப்பாட்ட களத்தையோ போராட்ட களத்தையோ பயன்படுத்துவாங்க. அது அரசுக்கு கவனத்தை ஈர்க்க வைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முறை இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதிக கவனம் அரசு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒன்றுதான் ஆர்ப்பாட்டம் போராட்டம். ஏன் நீங்க உங்களால தெரியல? அப்ப எந்த இடத்திலையுமே மக்களை பற்றி நீங்க சிந்திக்கல.
உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுடைய அமைச்சர்கள் மீது உள்ள ஊழல் புகார்கள் எங்க இது மாதிரி அதிகபட்ச தண்டனைக்கு போயிடக்கூடாது, அதை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதற்கு நாம எப்படி அடிபணிந்து செல்ல வேண்டும்னு சொல்லிட்டு இங்க போர்னு சொல்லிட்டு அங்க போய் அடிபணிஞ்சிடுறீங்க. நான் சொன்னா எல்லாரும் கோச்சுக்குவாங்க வேற மாதிரி. அத நான் இப்படி வேற மாதிரி போர்னு சொல்லிட்டு அங்க போய் சாஷ்டாங்கமா அடிபணிஞ்சு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கீங்க. பொங்கல் பரிசு பத்தி பேசலாம். பொங்கல் பரிசு தொகுப்புன்னு ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. பொதுவா இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல வந்துட்டு வெல்லத்துக்கு பதிலா மீண்டும் இந்த 1 கிலோ சர்க்கரையை வந்துட்டு கொடுப்பதா அரசு தரப்புல அறிவிச்சிருக்காங்க. அதோட கடந்த ஆட்சியில இந்த சிறிய பாக்கெட்ல வழங்கப்பட்ட இந்த உலர் திராட்சை, ஏலக்காய், முந்திரி கூட இந்த முறை வழங்கப்படாதுன்னு தெரியுது. அதிமுக ஆட்சியில குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்துட்டு ரூபாய் 2500 ரொக்கமா வழங்கப்பட்ட போது ரூபாய் 5000 வழங்கணும்னு சொன்ன அப்போதைய எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதல்வரான பிறகு அது பத்தி அறிவிப்புல தெரிவிக்கல. பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு மக்கள் எதிர்பார்த்தபடிதான் அறிவிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு எல்லாம் வந்துட்டு நிறைய கேள்விகள் எழுது. உங்களுடைய பார்வை என்ன மேம்? ஆமா, இதாவது நீங்க அரசு ஊழியர்கள் சொன்னது போல எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்க பேசுனது, நீங்க போராடினது, நீங்க சொன்னது இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கு. நீங்க எதிர்கட்சியாவே இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கு 2 பொருளை கொடுத்துட்டு இதுதான் பொங்கல் பரிசுன்னு சொல்றது. அதுவும் பனை தொழிலாளர்கள் வந்து பனை வெல்லம் கொடுக்கணும், ரேஷன் கடைகள்ல பனை வெல்லம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. குறைந்தபட்சம் நீங்க இந்த பொங்கல் சமயத்துலனாவது அவர்களுக்கு ஆதரவாக நீங்க ஏதாவது செய்யலாம். நீங்க சென்ற முறை பரிசு பொருள் கொடுக்கும் போதும் ஃபுல்லா வட இந்தியாவை சேர்ந்த கம்பெனிகள் மூலமாகத்தான் நீங்க வந்து பொருட்களை எல்லாம் கொடுத்தீங்க. அதுல கமிஷன் உங்களுக்கு என்ன தேவையோ அது சரியா இருந்துச்சு. இந்த முறை நிதி நெருக்கடின்னு சொல்றீங்க. நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லி பொங்கல் பரிசு தொகை எதுவும் கொடுக்காம பரிசு பொருள்களையும் குறைச்சிட்டு சும்மா 2 பொருள் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறீங்க. இது மக்களுக்கு நன்றாகவே புரிகிறது, நல்லா புரிஞ்சுட்டு. ஏன்னா இவங்க கணக்கு போடுறதே 1000 ரூபாய் கொடுக்குறோம், அந்த 1000 ரூபாய் வந்து நமக்கு எல்லாவற்றையுமே காப்பாத்திடும் அப்படின்னு நினைச்சு ஒரு 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 முட்டாள்தனமான கணக்கு தான் அது. கண்டிப்பாக அந்த 1000 ரூபாயினால மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கிறதுமே ஒரு படிப்பறிவில் குறைந்தவர்களுக்கு கூட தெரியுது. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக நீங்க என்னென்ன சுமைகளை எல்லாம் எங்கள் மீது வைக்கிறீங்க, எவ்வளவு வரியை உயர்த்தி இருக்கீங்க, எவ்வளவு விலைவாசியை உயர்த்தி இருக்கீங்க, கரண்ட் பில் எப்படி வருது, மின் கட்டணம் முன்பு எப்படி வந்தது, இப்ப எப்படி வருது. இது மாதிரி ஒரு பாமர மக்களுக்கு கூட இந்த 1000 ரூபாயினால புண்ணியம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிட்டு எல்லாவற்றையுமே தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டு உள்ளார்கள். இந்த பொங்கல் பரிசு விஷயத்துல நிச்சயமாக பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு எல்லாருமே வேண்டுகோள் வைக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த 1000 ரூபாய் வேணா முன்னாடியே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படிங்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் எல்லோருக்கும் போகல. நீங்க அனைத்து மகளிருக்கும்னு சொன்னீங்க, அந்த அனைத்து மகளிருக்கும் போகல. நீங்க அதற்கு மாறா இப்ப அடுத்து எல்லாருக்கும் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னதாக குறைக்கிறாங்க, இன்னும் கட் பண்றாங்க. 1000 குறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அதிகப்படுத்தல. அப்ப பொங்கல் பரிசு தொகை வேண்டும். பொங்கலுக்கு சரியான ஒரு தொகுப்பு, எல்லா பொருட்களும் நீங்க சொன்னது போல உலர் திராட்சை எல்லா பொருட்களுமே கொடுக்கப்பட்டு குறைந்தபட்சம் வெல்லம் கொடுக்கப்படணும். நம்ம எங்கேயுமே வெள்ளை சர்க்கரை போட்டு பொங்கல் பொங்கி எங்கேயாவது பாத்துருக்கோமா? இவங்க வாழ்த்துதான் சொல்ல மாட்டாங்க, இந்துக்கள் பண்டிகைன்னு சொல்லி அதற்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக பொங்கல் எதுல செய்வாங்கன்னு கூட தெரியாத ஒரு திராவிட மாடல் அரசா இது? வேடிக்கையா இருக்கு இவர்களை நினைச்சாலே. ஓகே மேம், ரொம்ப என்ன சொல்றது சுவாரஸ்யமா பேச ஆரம்பிச்சுட்டீங்க நீங்க. அடுத்தது நம்ம பாமக பத்தி பேசலாம். ரொம்ப அதுதான் வந்துட்டு இன்னைக்கு எல்லாராலும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. பாமக தலைவர் அன்புமணி குறித்து உங்களுடைய பதிவு வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டிய அந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல இளைஞரணி தலைவரா முகுந்தன் அவரை நியமிச்சிருக்காரு. அதை அறிவிக்கும் போது வந்துட்டு அதுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாரு. உடனே வந்துட்டு இது நான் தொடங்கிய கட்சி, நான் சொல்றதுதான் கேட்கணும், விரும்பாதவங்க விலகிக்கங்க அப்படின்னுட்டுன்னு ராமதாஸ் அவர் சொல்றாரு. இதை வரவேற்றுதான் நீங்கள் ட்விட்டர் தளத்துல பதிவிட்டு இருந்தீங்க. அதை பத்தி விளக்கமா சொல்ல முடியுங்களா? நிச்சயமா, அதாவது ஒரு கட்சியை உருவாக்கியவருக்கு தெரிந்ததுதான் அதிகபட்சமாக இருக்க முடியும். ஏன்னா அதை உருவாக்கும் வழிகள், வேதனைகள், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி
ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ எதா இருந்தாலும் அதை தொடங்கி அதை வளர்த்து அதை நிலைநிறுத்திக் கொள்வது. வெற்றி பெறுகிறோம் தோல்வி பெறுகிறோம் அப்படிங்கிறத விட அதை நிலைநிறுத்தி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு வெற்றி தான். அதை வெற்றியா தான் பார்க்கணும். கண்டிப்பா. அடிப்படையில திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக அதுக்கு மேலாக இந்த கட்சி நடந்துட்டு இருக்குன்னா அவரு சொன்னதுதான் ரைட்டு. இதுல நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்றது எந்த இடத்துலயுமே அது தவறாக தோணல. எந்த இடத்துலயுமே தவறா தோணல. அப்படி ஒரு முடிவே அவர் அறிவித்து ஆன் த ஸ்பாட்ல குறுக்கிட்டு அதற்கு அந்த ஆன் த ஸ்பாட்ல குறிக்கிறது கூட பரவாயில்ல, அதை வெளிப்படுத்திய விதம் அப்படிங்கிறது டாக்டர் அன்புமணி அவர்கள் சரியாக அதை செய்யலன்னு தான் சொல்லணும். ஒரு ஜனநாயகமே இருக்கட்டும், ஜனநாயகமே இருந்து அவர் எதிர்ப்பு குரல் தெரிவிச்சா கூட அந்த எதிர்ப்பு குரலை எப்படி பதிய வைக்கணுமோ அப்படிதான் பதிய வைக்கணும். ஒரு முடிவு சொல்றாங்கன்னா இந்த முடிவு சரியானதா இல்ல, அதை மீண்டும் பரிசீலிங்கன்னு சொல்லலாம். இதை பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்கப்படும். அதை விடுத்து எனக்கு முழு அதிகாரம் இருக்கு, நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசும்போதுதான் அந்த வாக்குவாதமே அங்க நடக்குது. அந்த அந்த பேச்சு தோரணை அந்த போக்குல இருக்கும்போது அப்ப என்னை விட நீ பெரியாளா அப்படிங்கிற மாதிரி இது அப்பா மகன் அப்படிங்கிற உறவு முறையை கடந்து ஒரு உருவாக்கியவருக்கும் மற்றொருவருக்கும் உள்ள ஒரு விவாதமாகத்தான் அதை நம்ம பார்க்கணும். அது நடந்திருக்க கூடாது. இது மாதிரியான சம்பவங்கள் பொதுத்தளத்துல நடந்திருக்க கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நடந்துருச்சுனாலும் நான் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய பக்கம் தான் இருப்பேன். இல்ல, நடத்தியது கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். ஏன்னா இதெல்லாம் வீட்லயே பேசியிருக்க வேண்டிய விஷயம். வெளியில இப்போ உங்களை நம்பி மக்கள் இருக்காங்க. இப்ப பாமக மக்கள் எல்லாம் உங்களை நம்பி இருக்காங்க. இப்ப அவங்க எதிரில அப்பா புள்ளையும் இந்த மாதிரி ஒரு இது நடந்தாக்க, ராமதாஸ் அவர்கள் ரொம்ப பக்குவமா தான் சொன்னாரு. அவர் வயசுக்கேத்த அந்த பக்குவத்துலதான் பேசினாரு. பட் அன்புமணி ராமதாஸ் அதை வீட்டுல பேசியிருக்கணும், மேடையில பேசியிருக்க கூடாதுன்றதுதான் எங்க கருத்தம். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு இந்த பெண்ணகரம் இடைத்தேர்தல்ல பாமக சார்புல களமிறக்கப்பட்டவர் தமிழ்குமரன். இவரு ஜி.கே. மணி அவர்களோட மகன் என்பதை தாண்டி பாமகக்கு அந்த தேர்தல்ல பெரிய செல்வாக்கு இருப்பதை நிரூபிச்சாரு. அதிமுகவையே அன்னைக்கு 3வது இடத்துக்கு தள்ளி சாதித்தவர் இந்த தமிழ்குமரன். அவருக்கு பாமகவுல அநீதி இழைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படும் நிலையில உங்களுடைய பதிவு அதுக்கு ஒரு கூடுதல் வலு சேர்க்கும் வகையில இருப்பதை பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த அப்பா மகன் இடையேயான பிரச்சனை இது எப்படியோ அன்புமணி அவர்களின் பேச்சை தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்பார்னு அரசியல் விமர்சகர்கள் பலர் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க மேம்? இல்ல, அதைத்தான் இன்னைக்கு சொல்லிட்டாருல்ல. இன்னைக்கு ராமதாஸ் ஐயா சொல்லிட்டாரு, நான் சொன்னதுதான் அவர்கள் தான் சொல்லிட்டாரு. அவர் அந்த மாதிரியான ஒரு அப்பா மகன் அந்த இதை ஓரளவுதான் கடைபிடிக்க முடியும். அவர் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பொது தளத்துல செயல்படும் போது அதுவுமே அவருக்கு ஒரு குழந்தை மாதிரி தான், அந்த கட்சியும் ஒரு குழந்தை மாதிரி தான். அதனால மகன் அப்படிங்கிறதுக்காக ஒரு எல்லை, எல்லாவற்றிற்குமே எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையை மீறி போகும்போது யாரா இருந்தாலுமே பொங்கி எழுந்துருவாங்க. இது நீங்க குறிப்பிட்டது போல 2010 இல்லைங்க, இது முன்னாடியில இருந்தே அவருக்கு நிகராக யாரு வளர்ந்தாலும் அல்லது அவருக்கு நிகராக யாரு பிரபலமானாலுமே திரு அன்புமணி அவர்களுக்கு அது ஒரு இடையூறாக தோண ஆரம்பிச்சுட்டு அது இயல்பாக அது இருக்கக்கூடாது. அது ஒரு தலைமை பண்பாக பார்க்கப்படாது. நான் என்னால இயலும் அப்படின்னு சொல்றவன் தான் தலைவன். என்னால இயலும். எத்தனை திறமைசாலிகள் வந்தாலும் அந்த திறமைசாலிகளை விட ஏதோ ஒரு இடத்தில் என்னுடைய தனித்துவத்தை என்னால் நிரூபித்து காட்ட முடியும் அப்படின்னு நம்புறவன் தான் தலைவன். அதுதான் அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது. இதுதான் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துலயுமே தன்னை ஒரு தலைவராக நிலைநிறுத்தி கொண்டவர்களுடைய உள் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் அதுதான். திறமைசாலிகள் வேண்டும், திறமைசாலிகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்களோட கூட்டா இருந்தா மட்டும்தான் நீங்க நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியும். அதை விட்டுட்டு நீ திறமைசாலியா, நீ வேண்டாம், எனக்கு திறமைசாலி வேண்டாம், எனக்கு அடிமைதான் வேணும், எனக்கு கைத்தட்டுறவன் தான் வேணும், எனக்கு விசில் அடிக்கிறவன் தான் வேணும், எனக்கானவன் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோல்வியை தானே சந்திப்பீங்க. அதனால இவருடைய எண்ணம் வேறு, ராமதாஸ் ஐயா அவர்களுடைய எண்ணம் வேறு. ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் எந்த பதவியையும் விரும்பலவர், எந்த பதவியையும் விரும்பாதவர். தனக்குன்னு ஒரு எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் இல்லாம அரசியல் பயணத்தை ஒருத்தர் மேற்கொள்றாருன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாகவே அவர் போற்றுதலுக்குரியவர் தான். நீங்க 1000 குத்தினாலும் 1000 குறைகளை சொன்னாலும், எத்தனையோ பேர் எவ்வளவு குறை சொன்னாலும் தனக்கென ஒரு அடையாளம் வேண்டும் என்று நினைப்பவன் தான் மனிதன்.
இந்த மனித பண்பிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு ஒருவர் இருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பாகவே அவர் ஒரு போற்றுதலுக்குரியவராக தான் நான் பாக்குறேன். அதனால அவர் என்ன முடிவெடுத்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அவர் செய்வதுதான் சரி. அவருக்கு தெரியாதது திரு அன்புமணி அவர்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிட போறது இல்லை. ஏன்னா அதே சிறப்பு சொல்லுங்க. இல்ல இவர் மருத்துவர் அப்படிங்கறதுனால நாம இப்ப நானே திரு அன்புமணி அவர்களை பார்த்துதான் கட்சியில இணைஞ்சேன். ஆனா அங்க போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அரசியல் முறை, அணுகுமுறை, அனுசரித்து நடந்து கொள்ற முறை. அரசியல் அப்படிங்கிறது அறிவை தாண்டி அன்பும் தேவை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க அங்க உள்ள தொண்டர்களுக்கு ஒரு அரவணைப்பும் தேவை. அதனாலதான் என் உயிராக, என் ரத்தத்திற்கு அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அந்த தொண்டர்கள் ரொம்ப எழுச்சி விடுறாங்க அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னா, அந்த கரிஷ்மா, அந்த அன்பு அப்படிங்கிறது அங்க முக்கியமான ஒன்றாக அரசியல் தலைவர்களிடம் இருக்க வேண்டும்னு சொல்லி தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதை எந்த காலகட்டத்திலையும் இவரால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா மேடையிலேயே ஜி.கே. மணி அவர்களை என்ன சட்டமன்றத்துக்கு போய் கிழிக்க போறீங்களான்னு கேக்குறாரு. அப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்க கட்சியில உள்ள சட்டமன்ற உறுப்பினரே நீங்க போய் கிழிக்க போறீங்களான்னு கேட்டா, அப்புறம் எதுக்கு நீங்க போய் அரசியல் இருந்து வாக்கு சேகரிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும்? ஒன்னும் கிழிக்க போறது இல்லைல்ல. இத மக்கள் கேட்பாங்கல்ல. நீங்களே உங்க கட்சியில உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து கிழிக்க போறீங்களான்னு கேக்குறது இது என்ன மாதிரியான போக்கு, என்ன மாதிரியான கேள்வி? ஒரு படித்த பண்பான தலைவர் இப்படி ஒரு கேள்வி பொதுத்தளத்துல கேட்கலாமா? அது என்ன ஒரு ஆணவ போக்கு? அப்படி என்ன நீங்க பெரிய ஆளு? கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லலாம், இருக்க சொல்லணும்னா இருங்க போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேள்வியே தவறானது. பல இடங்கள்ல தன்னை மறந்து தன்னுடைய எப்படி சொல்றது, அது என்ன பண்புன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அது நல்ல பண்பாக தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்போ அதே சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மக்களவை தேர்தல்ல கூட்டணி விவகாரத்துல நாம தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணின்னு அறிவிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னாக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தைலாபுரம் தோட்டத்துல இருக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு தங்களுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள்லயே பாமகவால 2வது இடத்துக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் போது இப்ப திடீர்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதற்கு முன்பும் பாமகவுல பயணிச்சிருக்கீங்கன்ற முறையில ராமதாஸ் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட்டணி மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அதான் முன்னாடி தவறு செஞ்சுட்டோம், திரும்ப தவறு செய்யணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். சென்ற முறை மக்களவை தேர்தலிலேயே திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்றுதான் அவர் முழு மனதோட தெரிவிச்சிருக்காரு. அதை மீறிதான் இவர்கள் பாஜக கூட்டணிக்கு போயிருக்காங்க. இது எல்லாவற்றையுமா ஒட்டு மொத்தமாக அந்த மனசுக்குள்ள இருந்த கோவத்தோட வெளிப்பாடாதான் அன்னைக்கு நடந்த சம்பவத்தையே நான் பாக்குறேன். அவருக்கு நிறைய கோபம் இருந்திருக்கு, நிறைய விஷயத்த கேட்கல அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை அந்த மாதிரி எல்லாம் இருந்து அதை வெளிப்படுத்திருக்கிறத தான் நான் பாக்குறேன். கண்டிப்பாக இந்த முடிவு எடுக்க வேண்டிய இடம் அப்படிங்கறத ராமதாஸ் ஐயா அவர்களே எடுத்தாருன்னா அது அவர்களுக்கு சிறப்பா அமையும் நினைக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி மேம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்துல தன்னைத்தானே சாட்டையால அடிச்சுக்கிட்ட செய்தி ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. ரொம்ப சோசியல் மீடியால எல்லாம் வைரலா பரவிட்டு இருந்தது. அவர் அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கிடைக்க செய்தேன்னு சொன்னாலும் தன்னை முன்னிலைப்படுத்ததான் அவர் அதை செய்தார்னு சொல்லி பாஜகவில் இருக்கிறவங்களே பலர் விமர்சிக்கிறாங்க. அண்ணாமலையின் இந்த திடீர் ஸ்டண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது அவர் ஏற்கனவே ஒரு அதிகாரியாக இருந்தவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அப்படி இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் தன்னைத்தானே வற்புறுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு அவரோட நிலை என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு அதிகாரியாக ஒரு அரசு அதிகாரத்துல இருந்த ஒருத்தர் இது மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யும் போது இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெண்டா நான் பார்க்கல. இதை நான் பார்க்கவும் முடியாது. ஏன்னா நீங்க ஒரு சட்டப்படி என்னெல்லாம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ குற்றவாளிகளை நீங்க இதற்கு முன்னால வேற மாநிலத்துல இருந்திருக்கீங்க, குற்றவாளிகளை எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. அப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய அவலத்துக்கெல்லாம் நான் என்னையே வற்புறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம உயிரோட இருக்க முடியாத அளவுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு ஒவ்வொன்றுமே. அதுதான் இது எப்பவுமே நான் சொல்றதுதான். இது இங்க ஒரு மெத்தட் இருக்குன்னா அதை செய்யறதுக்கு
ஒரு போராடி உச்சகட்டமாக போராடி அதை செய்ய வைக்கிறதுக்கான சட்ட நடவடிக்கைகளை ஒரு பக்கம் எடுக்கலாம், அரசுக்கு அழுத்தம் ஒரு புறம் கொடுக்கலாம், அல்லது மாணவியர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நீங்க போராட்டம் செய்யலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல உங்களால எத்தனை மாணவியர்கள் ஒன்று சேர்க்க முடியுமோ அவர்களுடைய குரலை நீங்க பதிய வைக்கலாம். பல்வேறு வழிகள் இருக்கு. இதை அரசுக்கு எடுத்துட்டு போறதுக்கும், இது நடக்காம இருக்கிறதுக்கும், பெண்கள்ட்ட அவேர்னஸ் உருவாக்குறதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு. அதையெல்லாம் விடுத்துட்டு தன்னைத்தானே சாட்டையால அடிச்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் யாரோ கொடுத்த ஒரு மோசமான ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எதுலையுமேங்க நாம தண்டிச்சுக்கிறதே தவறு. தற்கொலை தவறு இல்லையா? தற்கொலை தவறு தான், சட்டப்படி குற்றம் தானே. இது இது ஒரு முதல் படி தானே. தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறதுங்கிறது அதோடைய முதல் படி தானே. நான் சொல்வது சரியா இல்லையா? அப்படி இருக்கு. கண்டிப்பா சட்டத்திற்கு மாறாக சட்டத்தை மீறி நீங்க ஒரு செயலை செஞ்சுக்கிறது, உங்களுடைய உடலை நீங்களே அடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படிங்கிறது தானே குறிப்பிடப்பட்டிருக்கும். உங்களே நீங்க கொலை செஞ்சுக்க கூடாதுங்கிற சட்டத்துல குறிப்பிடும் போது அதோட பேசிக் தானே இதெல்லாம். சோ இதெல்லாம் மிக மிக மோசமான தவறான முன்னெடுப்புகள். இது மாதிரியான முன்னெடுப்புகளை நிச்சயமாக யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. தலைவன் அப்படிங்கிறத ரொம்ப கம்பீரமானவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் தன் வார்த்தை அப்படிங்கிறதுலயும் செயல்லையும் ஒன்னத்திலயுமே பார்ப்பவர்கள் வியந்து போற அளவுக்கான செயல்களை செய்ய வேண்டும். அவங்கதான் தலைவர். அதை விடுத்துட்டு இதை பற்றி பேசும்போது நகைச்சுவையாகவும் நகைப்பாகவும் பார்ப்பவர்களுக்கு வித்தியாசமாகவும் இதெல்லாம் தேவையற்ற ஒன்று. தனக்கான அட்டென்ஷன் சீக்கிங்கா தான் நான் பாக்குறேனே தவிர இதை நான் ஒரு தலைமை பண்பாகவோ இது ஒரு முறையான ஒரு போராட்டமாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ நான் பார்க்க விரும்பல. இன்னைக்கு ஒவ்வொரு அப்பாவும் இது மாதிரி செஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகுது? ஒவ்வொரு அண்ணனும் தங்கச்சியை காப்பாற்ற முடியாம இது மாதிரி செஞ்சுக்கலாமா? இது மாதிரி ஒவ்வொருத்தருமே பெண்களுக்கு ஏற்படுற கொடுமைக்காக ஒவ்வொருத்தரும் அழிச்சிட்டு செத்து போயிடுவோமா? கேக்குறேன். இதுதானா? இதுக்காகத்தான் இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கா? இவ்வளவு காவல் நிலையம், நீதிமன்றம், அது இது சட்டமன்றம், பாராளுமன்றம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இருக்கு? ஒட்டுமொத்தமாக ஒண்ணுமே வேண்டாமே. அவங்கவுங்களே தலையில அடிச்சுட்டு போய் சேர்ந்துடலாம். அப்படி நடக்குது அவங்க அடிச்சுட்டு செத்து போயிடுவோமா? இதெல்லாம் உண்மையாகவே இதற்கு நான் வன்மையாவே கண்டனமே தெரிவிக்கிறேன். கண்டிப்பா மேம். நாங்களும் எங்க சார்பில் நாங்க நிஜமாவே அது கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை இடம் வல்லம் நேயர்களுக்காக கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி மேம். நன்றி நன்றி நன்றி.